கண்ணாடி போட்டவங்க அதிகமான நபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூங்கவே மாட்டாங்க. அவங்க தூங்குறது ரொம்ப பாரமாக இருக்கும். தூக்கம் வரும், அந்த தூக்கத்த அவங்க நிராகரிப்பாங்க. ஏன் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அடிப்படையாவே என்ன அப்படின்னா, அந்த தூங்கணுங்கிற அந்த அந்த ஓய்வு எடுக்கணும், அந்த தூங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வராது. அவங்க சுறுசுறுப்பா வேலை செய்யணும், ஏதோ ஒண்ணு செய்யணும், ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு நோக்கத்தின் காரணமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தூக்கத்த வந்து தனக்குத்தானே ஒரு காரணத்தை ஏற்படுத்திக் கொண்டு நிராகரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா, உலகத்துல நீங்க என்ன காரணங்கள் சொன்னாலும் சரி, தூக்கத்துக்கு நிகர் தூக்கம் தான். நீங்க என்ன காரணம் சொல்லி அந்த தூக்கத்த நிராகரிச்சாலும், அந்த தூக்கத்த இதுக்காக தானே விடுறேன்னு நீங்க சொன்னாலும், அந்த காரணத்த ஏத்துக்கொள்ளவே முடியாது. பொதுவாவே கண்ணாடி போட்டிருக்கவங்க யாரா இருந்தாலும் நீங்க பாருங்க. தூக்கம் அப்படிங்கிறத முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த தூங்கக்கூடாத நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்குவாங்க. அதாவது இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, சில பேர் வந்துட்டு நைட் நேரங்கள்ல தூங்க மாட்டாங்க. பகல் நேரம் தூங்கிக்குவாங்க. சில பேர் என்னன்னா நைட்டும் தூங்க மாட்டாங்க, பகலும் தூங்க மாட்டாங்க. குறைவான நேரம் மட்டும் தூங்குவாங்க. இப்ப என்னன்னா, அவங்க அந்த தூக்கத்த வந்துட்டு என்னன்னா தடை செஞ்சுக்கிட்டே வர்றதன் காரணம் என்னன்னா, கண்கள் வந்துட்டு பலவீனமாகுது. பொதுவாவே அக்குபஞ்சர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரவு நேரங்கள் 11 மணியிலிருந்து 1 மணி, 1 மணியிலிருந்து 3 மணி அப்படிங்கிறதுன்னு சொன்னா, பித்தப்பையுடைய கல்லீரலுடைய நேரம்னு சொல்லுவாங்க. அந்த 4 மணி நேரம் முக்கியமான நேரம். அந்த நேரம் கண்டிப்பா தூங்கியே ஆகணும். இப்ப இந்த 4 மணி நேரம் நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு 9 மணி, 8 மணிக்கே தூங்க போனா தான், அப்படி நல்ல ஆழ்நிலை தூக்கத்துக்கு, நல்ல தெளிவான தூக்கத்துக்கு நம்ம போயி, ஒரு 3 மணிக்கு மேல நம்ம எந்திரிக்கும்போதுன்னா, மிகச் சரியாக இருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த தூக்கத்த நிராகரிச்சு பண்றதன் காரணமா என்னன்னா, கண்கள் கெடுது. சில நபர்கள் கல்லூரியில, ஸ்கூல்ல படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இரவு நேரங்கள் டீ, காஃபி சாப்பிட்டு படிச்சுட்டே இருப்பாங்க எக்ஸாமுக்காக. அப்ப என்ன தொடர்ந்து அதே பழக்கங்கள் ஏற்பட்டு, தொடர்ச்சியா அதே பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பழக்கத்த மாத்த ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இரவு உணவு சாப்பிடுறீங்களா இல்லைங்களா? அது வந்துட்டு ஒரு 6 மணி அந்த மாரி நேரங்கள்ல சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இரவு நேர உணவு 8 மணிக்கு மேல சாப்பிடாம, ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு, சாப்பிட்டதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து படுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடவே வேண்டாம். விட்டீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் வந்துரும். அப்ப நீங்க 6 மணிக்கு மாலை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, மதிய உணவ தவிர்ந்தா தான் 6 மணிக்கு பசி வரும். 6 மணிக்கு சாப்பிட முடியும். 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா தான், இரவு நேரம் வந்து சீக்கிரமா தூங்க போற கரெக்ட்டா இருக்கும். தூக்கம் வருதோ இல்லையோ, அந்த இரவு நேர தூக்கத்த நீங்க சரி செஞ்சாவே கண்ணாடிலருந்து ரொம்ப வெளிய வந்துரலாம். நெறைய பேர் கண் கண்ணாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுவாங்க. நீங்க செய்யக்கூடிய எல்லா பயிற்சிகளும், எல்லா முயற்சிகளும் சரிதான். ஆனா அடிப்படை என்னவா அமையும் அப்படின்னா, தூக்கம் தான், ஓய்வு தான். அந்த தூக்கத்தையும் ஓய்வையும் நீங்க நிராகரிச்சு என்ன செஞ்சாலும் என்னன்னு சொன்னா, அதுக்கு வந்துட்டு என்ன அது நிகரே கிடையாது. ஏன்னா அடிப்படை இது தானே. நீங்க அத வச்சுட்டு என்ன நீங்க பண்ணாலும் தற்காலிகமா வந்துட்டு என்னன்னு சொன்னா தீர்வு கிடைக்கும். நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, சில பேர் கண்ணாடி இல்லாம இருப்பாங்க. நான் வந்துட்டு அந்த தூக்கத்த சரி செஞ்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமாளிச்சுட்டு இருப்பாங்க. கண்ணாடி இல்லாமயே என்ன பண்ணுவாங்கன்னா, சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனா நான் கண்ணாடி போட மாட்டேங்கிற வைராக்கியத்துல இருக்கிறவங்க சில பேர். இன்னும் சில பேர் என்னன்னா, உண்மையாவே என்னன்னா கண்ணாடி போட்டிருந்தவங்க அந்த கண்ண சரி செஞ்சுக்குவாங்க. எப்படி சரி செஞ்சுக்குவாங்கன்னா, தூக்கத்த, அந்த ஓய்வ, தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதன் காரணமா என்ன பண்ணுவாங்கன்னா, அதிலிருந்து சரி செஞ்சுக்குவாங்க. ஆனா இதற்கு எல்லாத்துக்கும் அடிப்படை மனநிலை காரணம் என்னவா அமையும்னு சொன்னா, கவலை தான். எந்த மனிதனுடைய மனதில கவலை இருக்குமோ, தூக்கம் சரியா வராது. அந்த கவலை என்ன பண்ணும்னு சொன்னா, அந்த மனிதன தூங்க விடாது. இப்ப எப்போ ஒரு மனிதன் கவலை கொள்றானோ, என்ன ஆகும்னு சொன்னா, அவனுடைய வயிறு, மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு வந்து பலகீனமாகும். எப்ப இந்த வயிறு, மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு பலகீனமாக்கப்படுதோ, என்னமாகும்னு சொன்னா வந்துட்டு, நமக்கு வந்து சாப்பிடக்கூடிய உணவு முறையான முறையில செரிமானம் ஆகாது. எப்போ உணவு செரிமானம் ஆகலையோ, அதன் காரணமும் தூக்கம் வராது. அதே சமயம் என்ன ஆகும்னு சொன்னா, நம்முடைய வயிறுக்கும், கண்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நமக்கு வந்துட்டு ரொம்ப பசி எடுக்கும். உச்சகட்டமான பசி, உயர்வான பசி, தாங்கவே முடியாது. கண்ணெல்லாம் இருண்டுகிட்டே வரும். கண்ணே தெரியாது. அந்த ஒரு கவளம் வாய் சாப்பாடு போனதுக்கப்புறம், இல்ல தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தான் கண்ணே நமக்கு விரியும். கண்ணே நல்லா தெரியும். அப்ப என்ன வயிறுக்கும், கண்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. கவலைக்கும், கண்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏன் நைட்ல முழிக்கிறோம்? ஒரு மாணவர் நைட்ல இரவு நேரம் முழிக்கிறாரு. இல்ல ஒரு வியாபாரி இரவு நேரம் முழிக்கிறாரு. இல்ல வாழ்க்கையில ஏதோ ஒரு லட்சியத்துல இருக்கக்கூடிய நபர் ஒரு இரவு நேரம் முழிக்கிறாரு அப்படின்னா, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, அந்த அந்த கவலை தான் காரணமா இருக்கும். நாளைய வாழ்க்கை என்ன ஆகுமோ? இல்ல நாளைய வாழ்க்கை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னோ, இல்ல ஒருத்தர் பொழுதுபோக்குல இருப்பாருன்னா, அதுக்கும் அந்த கவலை தான் காரணமா இருக்கும். என்ன கவலை அப்படின்னு சொன்னா, அதாவது தான் நினைச்சது நடக்கல, தான் நினைச்சது நடக்கணும், இல்ல இறந்த காலம் பற்றிய சிந்தனை. இது என்ன பண்ணா ஒரு மனிதன வந்து கவலைக்கு ஆட்படுத்திட்டே இருக்கும். அப்ப அந்த கவலைப்படும்போது என்ன ஆகுறான்னு சொன்னா, அந்த கவலைப்படும் பொழுது, அந்த கவலை சரி செய்றதுக்காக சில நபர்களுக்கு என்னன்னா மகிழ்ச்சி தேவைப்படுது. சில நபர்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா வந்துட்டு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் தேவைப்படும். அந்த அந்த கவலைய மறக்கறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயத்த கையாளுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அதாவது அந்த அந்த ஒரு இலக்கை நான் இந்த கவலை நான் வந்து இதுக்காக நான் போகணுங்கிற பெருமையில் இருப்பாங்க. சில பேர் என்னன்னா அந்த கவலையின் காரணமாக அந்த பொறாமை அவங்களா இப்படி இருக்காங்களே அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் கோபம் ஏற்படும், எரிச்சல் ஏற்படும். இதெல்லாம் என்னென்னா இந்த கவலையின் அடிப்படையாக இருக்குது. இப்போ இந்த கவலை சரியாகணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நம்பிக்கை சரியாகணும். அந்த நம்பிக்கை சரியாகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல் தெளிவாக ஒரு முடிவு பண்ணணும். அதாவது நான் ஏன் நைட் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இரவு நேரம் செய்யணும்னு தூங்குங்க. தூங்கும்பொழுது என்னென்னா கண்டிப்பாக உங்களுடைய கண் பிரச்சனை நல்லாகும். அதுக்காக நீங்கள் எந்த முயற்சிகள் நீங்கள் செஞ்சாலும் என்ன ஆகும்னு சொன்னால், இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டுருக்கீங்க, கண்ணு நல்லா தெரிஞ்சால் ஏன் கண்ணாடி போடணும்? அதாவது நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம கண்ணாடி கழட்ட முயற்சி பண்ணுறோம். ஆனால் அதை விட முடியல. ஏன் விடணும்னா கண் சரியாக தெரிய மாட்டேங்குது. அப்போ அதுக்கு அடிப்படை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தூக்கத்தை சரி செய்யணும். உங்கள் தூக்கத்தை சரி செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய வயிறு மண்ணீரல் உணவு பழக்கத்தை சரி செய்யணும். உணவு பழக்கம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு இரவு உணவை 7 மணிக்குள்ளே இல்லை 8 மணிக்குள்ளே இல்லை 6 மணி 7 மணி 8 மணி இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக 6லேருந்து 8க்குள்ளே சீக்கிரமாக முடிச்சுட்டு சாப்பிட்டதுலேருந்து 2 மணி நேரம் கழிச்சு, அதாவது சாப்பிட்ட கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி குடிப்பீங்க. எல்லாருக்கும் தண்ணீர் தேவை ஏற்படும். தண்ணி குடிச்சாலும் ஒரு 2 மணி நேரம் கழித்து உடனே படுத்துடணும். தூக்கம் வருதோ இல்லையோ தொடர்ந்து அதை என்ன பழக்கப்படுத்திட்டே வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னன்னா தூக்கம் மட்டும் சரியாயிடும். ஆனால் காலையில் நைட்டு சீக்கிரமாக படுக்கணும், காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும். இந்த மாதிரி பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினா உங்கள் கண் பார்வை முழுமையான முறையில் சரியாயிடும். நீங்கள் வந்துட்டு எந்த இதுவும் செய்ய வேண்டாம். தூக்கத்தை மட்டும் சரி செய்யுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். தூக்கம் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செரிமானம் சரியாகணும். உங்களுடைய செரிமானம் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உணவு பழக்கங்கள் சரியாகணும். உங்களுடைய உணவு பழக்கங்கள் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கவலை சரியாகணும். உங்களுடைய கவலை சரியாகணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனதில் என்ன விருப்பங்களாக கொடுக்கப்பட்டிருக்கோ, உங்களுக்கு வந்து என்ன வாழ்க்கையில் அடையணும்னு ஒரு விருப்பமாக இருக்குதோ அதை நம்புங்க. அந்த நம்பும்போது தான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவலை போகும். எப்போ கவலை போகுதோ என்ன ஆகும்னு சொன்னால் அந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இயற்கை, அதாவது உங்களுக்கு இயற்கை ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கும். அதன் மீது உள்ள நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும். எப்போ உங்கள் மனதை நம்பிக்கையால் நிரப்பப்படுதோ அப்போ உங்களுக்கு நிம்மதி அமைதி கிடைக்கும். எப்போ மனதில் நிம்மதி அமைதி வருது என்னென்னா நல்ல தெளிவான அமைதியான சிறப்பான தூக்கமாக அமையும். அந்த தூக்கத்தின் காரணமாக உங்களுடைய கழிவுகள் எல்லாம் நீக்கம் பெற்று உங்களுடைய கண் பார்வை அப்படிங்கிறது கண்ணாடி இல்லாமல் பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அமையும். சரிங்களா? நன்றி.